ரிஷி, முதலமைச்சர் விஜயின் தனி கவனம் பெற்ற ஒரு திட்டம் என்றால் அது தாய்மாமன் சீர்திட்டம் தான். அந்த தாய்மாமன் சீர்திட்டத்தின் அடிப்படையிலே தங்க மோதிரம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டத்திற்கான டெண்டர் அதிகாரப்பூர்வமாக இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் 1 மாத காலம், அதாவது அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை இந்த டெண்டர் இருக்கும். அதுமின் 18ஆம் தேதி டெண்டர் இறுதி செய்யப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக ஆண்டுதோறும் அரசு 755 கோடியே 83 லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1 கிராம் தங்கம் 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்களை வாங்க ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், 4,41,667 தங்க மோதிரங்கள் வாங்க அந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்றால் இந்த தாய்மாமன் சீர் திட்டம் என்பது தமிழர் மரபின்படி தாய்மாமன் சீர் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையிலே இந்த கவர்ச்சிகரமான ஜனரஞ்சகமான இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தார். தற்போது அதை நிறைவேற்றுவதிலே அவர் மிக தனி கவனம் செலுத்துவதாக நமக்கு கிடைத்த தகவல் உறுதி செய்திருக்கிறது. அதுவும் இந்த திட்டம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளின் போது அதிகாரப்பூர்வமாக விஜய் தொடங்கி வைத்து அந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குகின்ற திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். ஆனால் இந்த திட்டத்திற்கான பயனாளிகள் தேர்வு என்பது முதலமைச்சர் விஜயினுடைய பிறந்த நாள் கடந்த மாதம் 22ஆம் தேதி நடைபெற்றது. எனவே கடந்த 22ஆம் தேதியிலிருந்து முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளான கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து பிறக்கின்ற அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற குழந்தைகள் அனைவருமே இந்த தங்க மோதிரம் 1 கிராம் தங்க மோதிரம் பெறுகின்ற தாய்மாமன் திட்டத்திலே பயனாளிகளாக வருவார்கள். இதற்காக கிட்டத்தட்ட 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த ஆண்டுதோறும் எப்படி இவ்வளவு 4,41,000 மோதிரங்கள் என்று எந்த அளவுக்கு சரியாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பொதுவாக தமிழக அரசு மருத்துவமனைகளே தமிழகத்திலே ஆண்டுதோறும் சுமார் 7,80,000 பிரசவங்கள் நடைபெறுகின்றன. இதில் அரசு சுகாதார நிலையங்களில் மட்டும் மருத்துவமனைகள் என ஒட்டுமொத்தமாக அரசின் கீழ் வருகின்ற அரசு மருத்துவமனைகளே 4,20,000 குழந்தைகள் பிறக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட தமிழகத்தில் நடைபெறுகின்ற பிரசவங்களில் 53% பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகள் தான் நடைபெறுகின்றன. எனவே அந்த அடிப்படையிலே இந்த கணக்கு 4,41,667 என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். அரசு மருத்துவமனைகளில் பிரசவிக்கும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக வசிக்கும் குடும்பங்களை சார்ந்த தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும் என இந்த அரசாணையிலே தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த தாய்மாமன் தங்க மோதிரத்தை யாருக்கெல்லாம் பயனாளிகள் பெற வேண்டுமா, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அடுத்ததாக வரும். அவர்கள் இந்த தங்க மோதிரம் திட்டத்தில் பயன்பட தேவைப்படும் ஆவணங்களாக என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், குடும்ப அட்டை, ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, தொழிலாளர் நலவாரியங்களால் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டை, அஞ்சல் துறையால் வழங்கப்பட்ட முகவரி சான்று அட்டை, பிறப்பிட சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும். எந்த இடத்திலே பிறப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி சான்றிதழ் கூட அந்த சான்றிதழ் ஆகியவை எல்லாம் வழங்கப்பட வேண்டும். வழங்கினால்தான் இந்த திட்டத்தின் கீழ் அவர்கள் பயனாளிகளாக மாற முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் லிமிடெட் TNMSC அந்த அரசு சுகாதாரத்தின் கீழ் இறங்குகின்ற இந்த தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் தற்போது அதிகாரப்பூர்வமாக TNMSC அதிகாரப்பூர்வ டெண்டர் அறிவிப்பை இன்று கோரியிருக்கிறது. 1 கிராம் எடையுள்ள 4,41,667 தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்காக திட்ட மதிப்பீடாக 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தங்கத்தின் தரம் என்பது 22 கேரட் தங்கம், 22 கேரட் ஆபரண தங்கமாக இருக்க வேண்டும் தங்கத்தின் தரம். அதே போன்று அதிலே 916 ஆல்மார்க் முத்திரை இடம்பெற்றிருக்க வேண்டும் எனவும் அந்த ஒப்பந்த புள்ளியிலே நிபந்தனைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை டெண்டருக்கான கால அவகாசம். அடுத்த மாதம் 18ஆம் தேதி டெண்டர் இறுதி செய்யப்படும் என கூறப்பட்டிருக்கிறது.
இந்த திட்டத்தின் மூலம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கத்திற்கு எவ்வளவு செலவு செய்கிறது அரசு என்ற வகையில் பார்த்தால் 5725 ரூபாய், 5725 ரூபாய் என்ற வகையிலே 1 கிராம் தங்கத்திற்கு அவர்கள் செலவு செய்கிறது அரசு என்ற வகையில் குறிப்பிட்டு, இதற்காக 755 கோடியே 83 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற வகையிலே தாய்மாமன் சீராக நானே கொடுக்க போகிறேன் என்ற வகையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். சென்னையிலே இந்த விழா தொடங்கி நடந்தாலும் பல்வேறு மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் விஜய் நேரடியாக சென்று இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு நேரடியாக இவரே மோதிரம் வழங்கப் போகிறார். ஒரு அண்ணன் கடமையாக தாய்மாமன் சீரனை நான் வழங்கப் போகிறேன் என்ற வகையில் அவர் தெரிவித்ததாகவும் அவருக்கு நெருங்கிய தலைமைச் செயலக வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்திருக்கின்றன. எனவே இந்த திட்டத்திலே தனி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்பதை மட்டும் நாம் உறுதியாக சொல்ல முடியும்.